SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி நிர்வாகி வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப கடுமையான ஒரு போட்டி இருந்துச்சு. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அரியணையில் ஏறிட்டாங்க. விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் எங்கெங்க பாஜக NDA வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டாங்க? நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் புரிஞ்சுக்கணும். இப்போ விஜய்க்கு அரியணை ஏறிட்டாருன்னு சொன்னீங்க. முழுமையான ஆங்கிலத்தை சொல்லுவாங்க மேண்டேட்னு. 118 கொடுக்கல. அவரும் அங்கங்கே கம்யூனிஸ்டுகள், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள், திமுக கூட்டணி கட்சிகளை தான் அவர் நேரடியாக போய் கேட்டு அரியணை ஏறிக்கார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஒரு பிரச்சனை ராஜாஜி அமைச்சரவை 1952 அமையும் போது தொங்கு சட்டமன்றம் தான் இருந்தது, ஹங்கு அசம்பிளி தான் இருந்தது. இன்னர்வீல் பார்ட்டி இன்றைக்கி வன்னியர் கட்சின்பாங்க இல்லையா, மாணிக்கவேலருடைய உதவியோடு அன்றைக்கு ஆட்சி அமைத்தார். அன்றைக்கும் தொங்கு சட்டமன்றம் தான், அன்னைக்கும் இப்படி கூட்டணி சர்க்கார் தான் 1952 நடந்தது. அது பிறகு கூட்டணி சர்க்காரே தமிழ்நாட்டில் இது தடவை இப்படி ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு கூட்டணி சர்க்கார். ஆமாம். இப்போ விஜய் கட்சியை சார்ந்தவங்க தான் அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளும் கேட்டாங்க, எங்களுக்கு அதிகாரத்தை நோக்கி நாங்கள் போகணும் என்று அவங்க கட்சிக்காரங்களாம் சொன்னாங்க. எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் வெளியே இருந்து ஆதரவுன்னு சொல்கிறாங்க. நிபந்தனையற்ற ஆதரவு, அன்கண்டிஷனல் சப்போர்ட். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த 3 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோம். இது ஒரு குழப்பமான நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் சொன்னதுக்கு என்ன, முழுமையான மக்கள் விஜய்க்கு வாக்களிக்கலை. 108 தான் வெற்றி பெற்றார். நீங்கள் 120 வரைக்கும் வெற்றி பெற்றிருந்தால் முழுமையான ஆதரவுன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி, அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் ஆதரவு அதிகமாக சிங்கிளாக கொடுத்தது தமிழக வெற்றி கழகம் மறுக்கலாம். இந்த ஆட்சி நேற்று அமைச்சரவையில் பொறுப்பேற்றிருக்கிறாங்க 7 பேர் தான். கூட்டணி அமைச்சரவையில் என்ன செய்ய போகிறாங்க, காங்கிரஸுக்கு என்ன செய்ய போகிறாங்க, விடுதலை சிறுத்தைக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுக பிளவை நோக்கி போகுது. எடப்பாடி பழனிசாமி ஆதரவு 17 சட்டமன்ற உறுப்பினர்கள், மீதி பேர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலை. இன்னொரு குரூப்பு பிளவாக போகுது. இதெல்லாம் உண்மையாக நடந்துட்டு இருக்கு அதிமுக அன்னு ஒரு செய்திகள் வருது பரவலாக சமூக ஊடகங்களில். இல்லை யாருன்னா அந்த மார்டினுடைய லீமா ரோஸ் மார்டின், அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்க அன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஆனால் அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில் OS மணியன், எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக இருந்தவர், நீண்ட கால அமைச்சர், ஜெயலலிதா பேரில் நீண்ட கால அமைச்சர், ஒரு மூத்த தலைவர், கட்சியினுடைய பொருளாளரெல்லாம் இருந்திருக்காரு. ஆமாம்மா, OS மணியன். ஆமாம். அவர் வெளியே என்ன சொல்கிறார், நாங்கள் ஒரு காலம் தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கல, அந்த மாதிரி நிலைப்பாடு இல்லைன்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருந்தது. இந்த லீமா ரோஸுக்கு யார் அந்த மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம் என்று அந்த அம்மையாருக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியலை, எடப்பாடி சொன்னாப்புல தெரியலை. இப்படி அதிமுகவில் குழப்பங்கள் இருக்குது. இதை எதை நோக்கி செல்கின்றது என்பது நீ ஒரு வாரத்தில் தெரியும். இப்போது விஜய்க்கு ஆதரிக்க போகிற விஜய்க்கு இதை கூட்டணி இல்லை, நாங்கள் திமுகவோட தான் இருக்கிறோம். ஆனால் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்கணும் சார். அதாவது திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்துச்சு. அதை என்டாஸ் பண்ணாரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் பேபி. என்ன நடந்துச்சு? நிச்சயமாக விஜய் வரக்கூடாது என்று ஒரு முடிவு உதயநிதி ஸ்டாலின் எடுத்தாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச திமுகவுக்கு எனக்கு பழக்கமான ஆட்கள் இருக்காங்களே, நான் திமுகவில் நெடுக்காலம் நீடிச்சிருக்கேன், கலைஞருடைய பயணிச்சிருக்கேன் இல்லையா. அன்றைக்கு நான் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது ஒரு முக்கியமான திமுக
உள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான பிரமுகர். அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அதை விரும்பலை. நம்ம எப்படி அதிமுகவை ஆதரிக்க முடியும்? கனிமொழியும் அதை விரும்பலை. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இவர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்தாங்க, இல்லை அவங்களுடைய பிரதிநிதிகள் சந்தித்தாங்க, 2 கட்சி பிரதிநிதி சந்தித்து பேசுகிறாங்கன்னு ஒரு செய்தியும் போயிட்டு இருந்தது. எது உண்மைன்னு தெரியலை. இப்படியா இருக்கும்போது அதனுடைய நீங்கள் கேட்குறீங்களே அந்த கேள்வி வினா, இந்த மாதிரி 2 பேருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு கூட்டணி ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைக்கலாம் என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டது, பேசப்பட்டது என்பது உண்மைதான். இல்லை 2 பேரும் பேசினாங்களா சார்? 2 பக்கத்துலேருந்து அதான் சொல்ல, பேசப்பட்டது உண்மைதான். இல்லைன்னா இந்த இவ்வளோ தூரம் வெளியே அந்த வந்திருக்கா அந்த புகை, வெப்பத்திலேருந்து அந்த புகை வெளியே வந்திருக்காது. பேசப்பட்டது உண்மை என்று தான் அவங்க தரப்புலையும் சொல்கிறாங்க, இவங்க தரப்புலையும். அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிட்டு ஆதரவு கேட்டிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு கேட்டிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அதை மேலே கேட்டதுக்கு பேபி அதை சரியாக சொல்லலை. அவர் கம்யூனிஸ்ட் கட்சி பேபி சொல்லலாம். அவங்களும் 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணாங்க. திரும்ப கம்யூனிஸ்ட் கட்சி சரியான தகவல் ஒரு நாள் 2 கம்யூனிஸ்ட் கட்சி இவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதனால தான் அந்த டிலே வந்தது. பேபி ஒரு விஷயம் பேட்டியில் சொன்னார் இல்லையா, அதாவது அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக ஆதரவளிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு, அதனால நாங்க தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இப்போ நான் கேட்குற பேபி சொன்னாப்புல அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை என்றால் அவங்க தாவேக்காவோட தான் போகணும். திமுக கூட்டணியில் இருந்து இல்லைன்னு தான் அர்த்தம். தெளிவாக சொல்லிட்டார் பேபி. இப்போ இவங்க சொல்கிறாங்க கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் திமுகவோட, ஆனால் ஆதரவு தாவேக்காவுக்கு கொடுக்குறோம் என்கிற கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அந்த குழப்பம் ஒரு பக்கம் சார். இன்னொன்று, அதிமுகங்கிறது டைரக்டா திமுகவுடைய ரைவல் டீம். ஆமாம். எந்த சூழல்ல 2 பேரும் சேரலாம் அப்படின்னு மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு நினைச்சாங்க? நீங்கள் இதேது ஒரு சூழ்நிலை 79 78 என்னுடைய நினைவு. எனக்கெல்லாம் அப்போ நல்லா பிஜி பட்நாயக், அவர் பெரிய ஒரிசாவின் முதலமைச்சர், நவீன் பட்நாயக்கோட அப்பா. அதே மாதிரி அவர் பைலட், நேருவுக்கே விமானம் ஓட்டினவர், மத்திய அமைச்சராக இருந்தவர். அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டை, கலிங்கா பைப்பு ஊழல் குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்க. அவர் சென்னைக்கு சரண் சிங் மொராஜி சொன்னாருன்னு அதிமுகவையும் திமுகவையும் இணைக்க வேண்டும் என்று கலைஞரையும் எம்ஜிஆரையும் சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த 1ஆம் நம்பர் ரூம், அப்போ அங்கே அமிர்தலிங்கெல்லாம் தங்கிட்டு, அதுக்கு பிறகு அமிர்தலிங்க நிரந்தரமாக இங்கே தங்கியிருந்தார். அந்த அறையில் வச்சு சந்தித்தார். சந்திச்சுட்டு 2 பேரும் ஒரு சில நிபந்தனைகள் 2 பேருமே பேசப்பட்டது. கொடி, சின்னம், கட்சியின் பேர், இதெல்லாம் பேசிட்டு நாளைக்கு முடிவு சொல்வோன்னு சொன்னார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் கிட்ட ஒரு சில சொன்னால் வேண்டாம், எப்பவும் அந்த வெப்பம் இருக்கணும், நம்ம திமுகலேருந்து வெளியே வந்துட்டோம், நீங்கள் கணக்கு கேட்டீங்க, ஊழல் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் அத்தனை பேருமே சம்பாதிச்சிட்டாங்க, கணக்கு கொடுக்கலைங்கிற கடுமையான ஒரு கேள்விகளை எழுப்புனீங்க. சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க, விசாரித்தாங்க. இப்படியா இருக்கும்போது நீங்கள் போய் இந்த நேரத்தை சேர்றது சரியாக இருக்காது அன்னு எம்ஜிஆர்கிட்ட சொல்லப்பட்டது. அதே மாதிரி கலைஞர்கிட்ட திமுக ஆதரவாளர் அன்றைக்கு, இன்றைக்கி பல பேர் உயிரோடு இல்லை, எல்லாம் இறந்துட்டாங்க. அவங்க என்னென்னா, நாளைக்கு வந்தால் முதலமைச்சர் எம்ஜிஆர் இருக்கும்போது நம்ம கட்சி தலைமை வச்சுட்டு என்ன பண்ணுறது, கலைஞர்கிட்டையும் பேசுகிறாங்க. அப்போ அறிவாலயம் கட்டப்படலை. அன்றைக்கி சட்டமன்ற கட்சி அலுவலகம், அப்போ ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்க, அங்கே தான் திமுகவுடைய சட்டமன்ற ஆஃபீஸில் தான் கட்சியின் தலைமை அலுவலகம் இருந்தது. இப்படி அங்கே பேச எம்ஜிஆர் அந்த பக்கம் ஏதோ வேலூரோ இந்த பக்கம் டூர் போகும்போது அப்படியே போயிட்டார், ஒன்றும் பதில் சொல்லாமல். அப்படியே அந்த செய்தி மூடப்பட்டது. பிஜி பட்நாயக்கு சரியான தகவல் வராதுன்னா அவரும் போயிட்டார், டெல்லிக்கு போயிட்டார். இப்படி ஒரு கட்டம் நடந்தது. அதிமுகவும் திமுகவும் இணைக்கலாம் என்பது எம்ஜிஆர் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்தில் கட்சி பிரிஞ்சு, அவர் 72 79 பிரிஞ்சு வரார். பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு 8 வருஷம் கூட இல்லை, ஒரு 7 வருஷத்துலேயே இது பேசப்பட்டது. அது சரியாக வரல. அதுக்கு போய் எம்ஜிஆர் 87 மறைஞ்சார். உங்களுக்கு தெரியும், அவருக்கு நோய் வாய்ப்பட்டு. அப்போ ஜெயலலிதா கடுமையான எதிராளியாக திமுகவுக்கு இருந்தாங்க. அந்த பேச்சே இல்லை. ஏற்கனவே இதெல்லாம் பேசப்பட்டதா ஒரு காலத்தில். இல்லை, அதை இப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் எப்படி அந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க? அந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க, விஜய் வரக்கூடாது, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, திராவிட கட்சி எல்லாம் நம்ம 2 பேரும் நம்ம ஒன்று சேர்ந்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நேருவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாப்புல, அவங்களாம் என் அண்ணன் தம்பி தானேன்னு கூட ஒரு பேப்பரில் வந்துடுது நேரு சொல்லி. அந்த அளவுக்கு இறங்கி போயிட்டாங்க. அது ஏதோ ஒரு அளவில் ஒத்து போகலை. அதுடைய
பிடிவாதமாக உதயநிதி தான் அதை ஏற்பாடு பண்ணாருன்னு ஒரு தகவல் வருது. அந்த தகவல் உண்மையான்னு தெரியல. அது காலையில் ஸ்டாலின் சரிதான் ஒத்துக்கிட்டாராம். அப்புறம் மத்தியானம் மறுத்தாராம், ஈவினிங் ஒத்துக்கிட்டாராம். அதுக்கு பிறகு ரெண்டு தரப்புலையும் சரியான பேச்சுவார்த்தை, ஒரு இணைப்பு, ஒரு புள்ளியில் மீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை அமையலை. அந்த பேச்சுவார்த்தை அப்படியே இடையில திருமாவளவனை முதலமைச்சராக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை சொன்னாங்க. அந்த கருத்தை திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கலாம்னு சொன்னாங்க. அது பல தரப்புகள் பேசப்பட்டது. பட் அந்த ரெண்டு தலைமை அதை ஏற்றுக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கவங்க திருமாவளவன் ஒரு ஒப்பீனியன் மேக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க திருமாவளவனை ஆக்கலாம்னு சொல்லும்போது திமுக கூட அதை ஒத்துக்கிட்டுச்சின்னு சொன்னாங்க. அதிமுக ஒத்துக்கிட்டுச்சான்னு தெரியல. இப்படி அந்த இது வந்து மேல்மட்ட எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒத்துக்கிட்டாங்களான்னு அது தெரியலை. இப்போ சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பிரச்சனை வருது. அது ஒரு பிளவு இருக்கிற மாதிரி. இன்னொரு டீமை சிவி சண்முகம் தான் லீட் பண்றாரு. அதுக்கு காரணம் திருமாவளவன் அவர்களை சிஎம் ஆக்குறதுக்கு முயற்சி நடந்தது. அதை சிவி சண்முகம் விரும்பல அப்படிலாம் இருந்தா சார். ஏன் அது ஒரு கருத்து சொன்னாங்க. கருத்தா சொல்றீங்க, தகவல்ல நீங்க சொல்லுங்க. தகவல் தான் அப்படி சொன்னாங்க. அது மாதிரி அங்கேயும் திமுகவிலையும் ஒரு சில முன்னணி அமைச்சர்கள் விரும்பல. சரி, அதிமுக வட மாவட்ட அமைச்சர், வட மாவட்டத்தில் முன்னாடி திமுக அமைச்சராக இருந்தவங்க, திருச்சியிலேருந்து வட மாவட்டத்து வரைக்கும் அமைச்சராக இருப்பாங்க, முன்னணி தலைவராக இருப்பாங்க. அவங்க பேர் சொல்ல நான் விரும்பலை, அவங்களும் விரும்பலைன்னு சொன்னாங்க. அவங்க விரும்பலை. ஆமாம், அது கருத்து, எனக்கு சொல்லப்பட்ட கருத்து. முதல்ல இந்த ஸ்பிளிட்டுக்கு காரணம் இவரை சிஎம்மா கொண்டு வரணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை வரும்போது தான் சிவி சண்முகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் முரண் வருதா? முரண் வருது. அது வரைக்கும் சிவி சண்முகம் சரியா இருக்காரு. அது போல் லீமா ரோஸுங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே போகிறாங்க, மார்ட்டினுடைய மனைவி. இவங்களையெல்லாம் ஆதரிக்கிறாங்க. யாரை? சிவி சண்முகம், வேலுமணி, அந்த புதுக்கோட்டை அவர் என்ன விராலிமலை விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் அவங்கள சந்திக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாங்க. எப்படி லீமா ரோஸ் எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்காங்க, அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் கூட்டணிக்கு தாவேக்காவோட அன்னை எப்படி அவங்க ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க? டிவிலாம் வந்ததில்லை. ஒரு கட்சியில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவங்க பொதுச் செயலாளருடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி சொன்னாங்க? யார் கொடுத்த தைரியம்? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? இப்படியெல்லாம் பல விஷயங்கள், அப்ப யார் அந்த பல முடிச்சுகள் அவுக்கப்படாமல் இருக்கிறது. யார் கொடுத்த தைரியம்? ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, இப்பதான் கட்சியில ஜாயின். யார் கொடுத்த தைரியம்? பொறுப்புலே இல்லை. அவங்க டிவிலே பேட்டி கொடுக்குறாங்க. யார் கொடுத்துருப்பாங்க சார்? தெரியல. அதப்போ இந்த பிளவுல இருக்க ஆட்கள் யாராவது நீங்கள் பேசுங்க செய்யுங்க. வசதியான குடும்பம், பணத்துக்கு அவங்க கவலை இல்லை. இந்த காலத்தில் அரசியலில் வந்து ஒரு விஷயங்க ஒன்று பாராட்டணும். விஜயை ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிச்சு வந்திருக்காங்க. நான் ஓட்டப்பிடாரத்தில் ஒரு எம்எல்ஏவை சொல்கிறேங்க. ஓட்டப்பிடாரத்தில் அவர் ஒரு வாரம் காணாமல் போயிட்டார். திரும்ப வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு வந்தார். இப்படி பல எம்எல்ஏக்கள் பிரச்சாரத்துக்கு கூட போகலை, மக்களாக ஓட்டு போட்டது. ஆனால் இனிமேல் காசு கொடுக்க வேண்டாம், ஓட்டை விலைக்கு வாங்க வேண்டாம், யார் வேணால் ஜெயிக்கலாங்கிற ஒரு மெசேஜை யார்? விஜய் சொல்லியிருக்காரு. அதை நம்ம பாராட்டணும், விஜயை பாராட்டணும். மக்கள் சைட்ல இருந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து பணம் கொடுத்தாங்க. எங்களை காசை வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடியவங்கிற பிளேமை யாரும் சொல்லாதீங்க. அண்ணே காசு வாங்கிட்டாங்க, அதான் காசை வாங்கிட்டு நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு கிடையாது. இனிமே என்னை குறை சொல்ல. அந்த காசு யாரு காசு? மக்களிடம் இருந்து கொள்ளையடிச்ச காசு. அந்த செய்தியை சொல்லிட்டாங்க, மக்கள் அந்த மெசேஜ் சொல்லிட்டாங்க, மறைமுகமாக சொல்லிட்டாங்க. இப்போ சட்டம் பல தடவை போட்டிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த காலமும் ஓட்டுக்கு காசு கொடுக்கல. இது எது வரைக்கும் இருந்தது? கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் இருந்தது. 2001 தான் இதை ஆரம்பித்தது. நான் கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் போட்டிக்கிட்டு இருக்கேன். எந்த காலம் நான் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, நான் அவ்வளோ ஓட்டு எல்லா இடத்துலையும் தோத்த இடத்துல 2வது இடத்துக்கு வந்திருக்கேன். கம்மியான ஓட்டத்தில் இருக்கேன். ஆனால் ஓட்டுக்கு காசே கொடுக்கல. பூத்து செலவு கடைசி நாள் ஒரு 500 ரூபா கொடுப்போம் ஒரு பூத்துக்கு செலவுக்கு. காப்பி சாப்பிட்டுங்க, வடை போட்டு சாப்பிடுங்க, ஏதாவது ஒன்று மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிடுங்க. ஆனால் ஒரு 500, அதுவும் 500 ரூபா தான் நான் கொடுத்துருக்கேன். முதல்ல துவக்கத்தில் எழுதுங்க, சுவரில் எழுதுங்க, இந்த போஸ்ட் விட்டுங்க, இந்தாங்க இந்த பசை காய்க்கணும்னு ஒரு 300 ரூபா கொடுப்போம். ஒரு பூத்துக்கு என் காலத்தில் 800 ரூபா தான் கொடுத்தேன். இப்போ ஒரு பூத்துக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 25 போன எலெக்ஷன், நாடாளுமன்ற எலெக்ஷன், ஒரு பூத்துக்கு மட்டுமே 10 லட்சம் கொடுத்தாங்க, 10-15 லட்சம். நான் வெறும் 800 ரூபா கொடுத்தேன். இது எங்கே போய் சொல்ல? ஆனால் விஜய் நல்ல விதமாக ஒரு செய்தியை தமிழ்நாட்டு மக்களிடம் வந்து இந்தியாவுக்கு சொல்கிறாரு. காசு கொடுக்காமலும்
தமிழ்நாடு மக்கள் வாக்களிப்பார்கள் ங்கிறத நான் பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா முதல்ல காசு கொடுக்கறது, நூற்றுக்கணக்கில் காசு கொடுக்கறது தமிழ்நாட்டில் தான் ஆரம்பித்தாங்க. எஸ் சார். திருமங்கல ஃபார்முலா, அந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அன்னு வந்தாங்க. இப்போ அது ஒரு நல்ல செய்தி, விஜயை பாராட்டு, ஒரு பெரிய மாற்றம். ஆமாம் சார். இப்போ திமுக வாய்ப்புகள் குறைவு, அதிமுகலேருந்து இப்போது உண்மையாகவே ஸ்பிளிட் உருவாகி தான் வரும்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் ஒரு லீடர்ஷிப் இல்லைன்னா ஸ்பிளிட் வந்துடும் சார். ஒரு அடையாளம் அங்கே லீடர்ஷிப் இருக்கு இல்லை, குறியீடு இருக்கணும். குறியீடு இருக்குன்னா அந்த லீடர்ஷிப்புக்கு பொட்டன்ஷியாலிட்டி இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, எமர்ஜென்சி நேரத்தில் இந்திரா காந்தி தோத்தாங்க, மொராஜி தேசாய் தலைமையில் ஆட்சி அமைச்சாங்கல்ல, அவ்வளோ லீடர்ஸ், பல லீடர்ஸ் இருந்தாலும் பிளவாகும். ஒரு கட்சிக்கு யாராவது ஒருத்தர் லீடர் இருந்தால் தான் சரியாக வரும். கலைஞர் பேருக்கு ஸ்டாலின், அதுக்கு பிறகு நீ எப்படி வரப்போகுதுன்னா, அதுக்காக வாரிசு அரசியல் சொல்கிறேன்னு சொல்லி நினைக்காத, வாரிசு அரசியலுக்கு எதிரி நான். ஆனால் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு குறியீடான தலைவர்கள் வேணும். இந்த கட்சியும் நடத்துகிறார். போருக்கு செல்கின்ற அந்த தளபதியோ, போருக்கு செல்கிற முன்னணி தலைமையெடுத்து செல்கிறவங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியாலிட்டி இருக்கணும்னு சொல்லணும். இப்போ நான் எடப்பாடியை குறை சொல்லலை. அவர் என்னென்னா, இந்த தோழமை கட்சிகள் எல்லாரோடையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த தேர்தல். இப்போ அவர் தொடர்ந்து அவருடைய வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே போச்சு. அது ஏதாவது ஒரு தேர்தல் 2-3 வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போகும். தொடர்ந்து ஒரு அந்த கணிக்கிறாங்க இல்லையா, ஒரு அரசு, இது பாலிட்டிக்ஸுங்கிறது ஒரு சதுரங்கம் தான், செஸ் போர்டு தான். அது மாதிரி அது விளையாடணும். ஒரு எப்படின்னு காய் நகட்டினா எப்படி இருக்கும் அங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் தான் இப்படி தோற்று போச்சா. ஆனால் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் ஜெயித்தார், இல்லைன்னு சொல்ல போனோட 10 வருஷம் திமுக 10 வருஷம் தொடர்ந்து ஆந்தாப்பில் கிடையாது, 5 வருஷம்தான் இருக்கும். அப்போது 69 ஆண்ட பிறகு எம்ஜிஆருடைய பிரச்சாரத்தினால திமுக தொடர்ந்து 2வது கலைஞர் காலத்தில் அப்படி இருந்தும் கலைஞர் சைதாப்பேட்டையில் போட்டியிட்டார். போட்டியிட்டு தொகுதியை விட்டு அவர் வெளியே போகல. குடந்த ராமலிங்கம் ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டார். அப்போ எம்ஜிஆர் தான் கன்னியாகுமரி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணார் 71 தேர்தல். இப்படியாக ஒரு தலைமைஷிப் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைமை வேணும். இப்போ தேசிய கட்சிகள் வேறு, தேசிய கட்சிகள் தலைமை டெல்லியில் தான் இருக்குது. இங்கே இருக்க மாநில தலைவர்கள் ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியாலிட்டி, நல்ல ஒரு லீடர்ஷிப்புக்காக இருக்கிறார்களுக்கு அவங்க நியமிக்கிறாங்க டெல்லியிலேருந்து. இப்போது காங்கிரஸை பொறுத்தவரை அது அடையாளம்லாம் ஆகிப்போச்சு. திமுக இப்போ நீங்கள் தெரியும், நான் சொல்கிறேன் 2000 வரைக்கும் ஒரு 98 வரைக்கும் பாஜக கட்சி அங்கே பெரிய ஈர்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை, கிளைகளே கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், இப்போ எல்லா இடத்துலையும் பாஜக கிளைகள் இருக்கின்றது. சரி, இவ்வளோ கிளைகள் இருந்து பாஜக ஏன் வெற்றி வாய்ப்பை இல்லைன்னா ஒரு உதாரணம் சொல்கிறோம், ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. இதே மாதிரி திமுகவும் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்ச காலங்கள், 2 எம்எல்ஏ ஜெயிச்ச காலங்கள் உண்டு. அதை நீங்கள் எடுக்க முடியாது. இப்போ எல்லா ஊர்லேயும் பாஜகவுக்கு ஏஜென்ட் போடலாம், எல்லா இடத்துலையும் பூத்துகள்லையும் ஆள் உள்ளே போய் உட்காரலாம், வெளியே இருந்து பிரச்சாரம் பண்ணலாம். இது மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு காலத்து 67 வரைக்கும் இங்கே ஆளும் காங்கிரஸ், பல ஊரில் காங்கிரஸுக்கு ஏஜென்ட் போடக்கூட ஆள் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஜெயிக்கிறாங்க, ஒரு 5 சீட் ஜெயிச்சிருக்காங்க. இது அரசியல் வேறு திசையை நோக்கி போகுது. ஆனால் பாஜக நீங்கள் 2000க்கு முன்னாடி பல இடங்கள் இல்லை, இப்போ எல்லா இடங்களும் கிளைகள் இருக்குது. இந்த மாநில கட்சிகளுக்கு நிகராக கிளைகள் இருக்குது. இல்லை ஹிந்து ராம் ஒரு முரசொலி பத்திரிக்கை மாதிரி, ஆங்கிலத்தினுடைய ஆங்கில முரசொலி, தமிழ் இங்கிலீஷ் ஹிந்து ராம் பிஜேபி ஸ்ட்ரகிளிங்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதப்பட்டது. நான் பதில் ஆர்டிக்கிள் எழுதுகிறேன், பிஜேபி நாட் ஸ்ட்ரகிளிங், காங்கிரஸ் இஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதுகிறேன். சுரேஷ் நம்பத்துக்கு அனுப்புன போடவே இல்லை. நான் என்ன காரணக்காரியம் சொல்கிறேன்னா, பாஜக என்ற கட்சி 71 இருந்தாலும் கூட இன்றைக்கு எல்லா ஊர்லையும் கிளைகள் இருக்குது. காங்கிரஸ் 67 வரைக்கும் ரூலிங் பார்ட்டி, பக்தவச்சல் காலத்தில் தோத்தது, காமராஜர் உயிரோடு இருந்தார். இப்போ காங்கிரஸ் பல ஊரில் கிளைகள், பூத் ஏஜென்ட் கூட போடுறதுக்கு ஆள் இல்லை. இதை நான் சொல்லலை, தளபதி மதுரை மாவட்ட செயலாளர் கூட சொல்ல, நான் சொல்ல, கூட்டணி கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர் தளபதி, மதுரை மாவட்ட தளபதி, மதுரை வடக்கில் நின்றவரே சொல்கிறாரு. அப்படி காங்கிரஸ் ஆச்சு. பிஜேபி வளர்ந்துட்டு வருது.
ஒரு தேசிய கட்சி வளர்ந்துட்டு வருது. இப்படியா இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு லீடர்ஷிப்புங்கிறது சரிஸ்மா வேணும். அது வந்து கட்சிகளுக்கு இருந்தால் அப்போது எளிதாக வர்றாங்க. விஜய் பொறுத்தவரை எல்லா வீடுகளுக்கும் டிவி வழியாவோ சினிமா வழியாவோ போயிட்டார், எல்லாருக்கும் போயிட்டார். எல்லாம் விஜய்னா யாருக்கு தெரியும்? அவர் ஒரு ஊருக்கு போய் சொல்ல வேண்டியதில்லை. அவர் சித்தாந்த வழியில் வரல, மக்களால் பார்க்கப்பட்டு மக்களால் ரசிக்கப்பட்டு வந்தவர். இப்போது பாஜகவோ காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ சித்தாந்தம் கோட்பாடுன்னு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்குது. இப்போது கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு கொள்கை இருக்குது. கம்யூனிஸ்டுகள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு எதிர்கட்சியாக இருந்தவங்க இப்போ 2 சீட்டு 3 சீட்டு தான் வர்றாங்க. கம்யூனிஸ்டுகள் பெரிய கட்சி. இப்போ வேறு ஸ்டேட்டில் கம்யூனிஸ்டில் இல்லை. ஒரு சில கட்சிகள் கோட்பாடு சித்தாந்தத்து வந்தாலும் கூட அது தேசிய கட்சிகளாக தான் இருக்குது. இங்கே வந்து எம்ஜிஆர் வந்தார், அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த ஒரு லீடர்ஷிப் கிரெடிபிலிட்டி கேப்பபிலிட்டி அதிமுகவுக்கு இல்லை. அதை நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி இப்போ விஜய் எப்படி வந்தாருன்னா இல்லை கேலிபர் இல்லைன்னா கூட ஒரு 4 வருஷம் 4.5 வருஷம் கேலிபர் இல்லைன்னு சொல்ல, அந்த மக்களிடம் சென்றடையக்கூடிய ஒரு லீடர்ஷிப் அன்னு அதை எடுத்துக்கணும். கேலிபர்னா நான் வேற மாதிரி தனிப்பட்ட இதுகளை சொல்ல. திமுகவுடைய எதிர்காலம் அடுத்து எப்படி இருக்க போகுது? திமுக எதிர்காலம் இனிமேல் கஷ்டம் சார். ஏன்? கலைஞர் காலம் வேற. நான் கூட இருந்திருக்கேன் கலைஞர் கூட. எனக்கு தெரியும். ஏதாவது வேணா உடனே 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஏப்பா ஹிந்துவா ஐயா நான் தலைவரேன்னு சொல்வேன். இல்லை ஒரு நாள் ஐயான்னு வரும். எனக்கு நீங்கள் தலைவர், உங்களுக்கு 5-6 மணிக்கு ஹிண்டு பேப்பரும் எல்லா பேப்பரும் எனக்கு 6:30 தானே பால் பாக்ஸில் போடாமல் பேப்பரை போடுவா. பார்த்து பேசுப்பா ஆனால் 5 மணிக்கு என்னை எழுப்பார். நீ தூங்கலை, நீ தூங்கிட்டு இருக்கியாம்பார். அப்படி ஒரு ஸ்டாலின் பேசுகிறாரா? முள்ளிவாய்க்கால் நெருக்கடி வந்துருச்சு, நீ நான் திமுகலேருந்து இல்லை உடனே வா, நீ தான் வந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி முள்ளிவாய்க்கால் டெஸ்டோ நடத்துகிறோம். இதே ஸ்டாலினை நியூயார்க் கொண்டு போனோம், லண்டனில் பேச வச்சோம், ஜெனீவாவுக்கு பேச வச்சோம். அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்களுக்கு இவங்க வந்து எங்கள் திமுக வந்து கோட்பாடு கொள்கையில் வந்த கட்சி. நீங்கள் அந்த கோட்பாடு இல்லாமல் கோட்பாடு தூரப்போனா நம்ம அண்ணாதிமுக காலத்தில் வந்த மந்திரிகள் போதும். அவங்க ஏவா வேலு, KKSS ராமச்சந்திரன், ரகுபதி, இந்த மாதிரி செந்தில் பாலாஜி வந்தால் போதுன்னு ஸ்டாலின் எடுத்த தப்பான முடிவு. கோர் டிஎம்கேக்காரன், நீங்கள் கோர் டிஎம்கேக்காரன்னா நீங்கள் அவசர நிலை ஜெயிலுக்கு போனவன். அவன்லாம் 10 பேர் இறந்துட்டாங்க. அதற்கு பிறகு ராஜீவ் படுகொலையில் திமுக பெருவில் பாதிச்சு இல்லையா? அப்பவும் அவன் ஒவ்வொரு ஊரில் இருந்தான், ஒவ்வொரு ஊருக்கு போராட்டம், ஜெயிலுக்கு போகிறது இருந்தான். அதே போல் ஈழத்தமிழர் பிரச்சனை, இந்த 3 பிரச்சனை திமுக பெரிய கண்டங்கள் இருந்தது. அது தலைவர் கலைஞர் எப்படி கொண்டு போனார்? அந்த அதெல்லாம் நாங்கள் இருந்தோம். எங்கள் மாதிரி ஆளுக்கு தான் வேண்டாமே ஸ்டாலினுக்கு, எங்கள் மாதிரி ஆளுக்கு வேண்டாம். அவருக்கு வந்து ஒரு செந்தில் பாலாஜி ரூபா மூட்டை இப்போ அவங்களாம் இருக்காங்கல்ல. இப்போ அதே செந்தில் பாலாஜி இருக்காரு, ஏவா வேலு இருக்காங்க, KN நேரு அதாங்க அவங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க. எங்க அவங்க வச்சு நான் சொல்கிறேங்க, KN நேரு ஒரு மாநாட்டு நடத்துவாருங்க, ஒரு மாநாட்டு நடத்துவார். எப்போ இந்த மாநாட்டில் என்னென்ன பேசணும், என்னென்ன திமுக தலைப்புகள், மாநில சுயாட்சி, தமிழ்நாட்டு உரிமைகள், தமிழ்நாட்டு நதிநீர் பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை, திமுகவும் சமூக நீதியும் நாங்கள் லிஸ்ட்டு போட்டு கொடுப்போம் மாநாட்டில். இப்போ அந்த லிஸ்ட்டு போட்டுருக்க யாருக்காங்க? மாநாடு கொட்டை போடுவாங்க, பணம் இருக்கு, குவிப்பாங்க, பணத்தை கொண்டு குவிப்பாங்க. கோட்பாடு கொள்கை என்று அண்ணா காலத்தில் நிறுவப்பட்ட கட்சி. அதில் எந்த காலமும் கலைஞர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஆனால் ஸ்டாலினுக்கு வந்து பணம் ஏடிஎம்கேலேருந்து வந்த ஆளுக்கு தான் வேணும். எங்கள் மாதிரி ஆளுக்கு கோர் டிஎம்கே ஆட்கள் வேண்டாம். இப்போது துரைமுருகன் அதனால தான் பாதிக்கப்படுறாரு, தோத்துட்டார். அது ஒரு விஷயம். துரைமுருகன் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தானே தெரியும். இப்போ டிஆர் பாலு தானே ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து நாடாளுமன்ற குழு தலைவர் அவர் தானே இருக்கணும். எப்படி கனிமொழி வந்தாங்க? அவர் இருக்க வரைக்கும் அவர் தான் தலைவராக இருக்கணும். கனிமொழி ஏன் போட்டாங்க? கனிமொழி எப்போ போனாங்க? 2006 2007 தானே டெல்லிக்கு போகிறாங்க. டிஆர் பால் எப்போ இருந்து எம்பியா இருக்காரு? 87 எம்பியா இருக்காரு. ஏன் போட்டாங்க? அதான் இவங்களுக்கு சித்தாந்தமா கோட்பாடா இல்லை ஆதிமுக மாதிரி இவங்க வந்து கட்சி நடத்தாங்க. இப்போ நீங்கள் கனிமொழின்னு சொன்னா, கனிமொழி திமுக அதிமுக கூட்டணியை எதிர்த்தாங்க. ஏங்க கனிமொழிக்கு நான் சொல்கிறேன், கனிமொழிக்குங்க அப்பா பொண்ணுங்கிறதான சொந்தம் இருந்தது. 2007 தாங்க கட்சிக்கு வராங்க. 2007 தான் கட்சிக்கு வராங்க. இப்போ வந்து திமுகவின் முதல் தலைவர் வரிசையில் இருக்காங்க. நாங்கள் வந்து திமுகலேருந்து எந்த 80கள்லேருந்து இருக்கோம்ல, நாங்களாம் அந்த இடத்துக்கே வர முடியலையே. ஒரு ராஜ்யசபா கலைஞர் கொடுக்கணும்னு நினைக்கும் போது என்னை வேண்டாம் பாரு ஸ்டாலினு. இவங்களுக்கு ஏடிஎம்கேலேருந்து வந்த ஆளுங்க போதும்.
ஏடிஎம்கே நான் சொல்கிறேனே, திமுகவை அதிமுகவை ஆக்கிவிட்டார்கள். பணம் காசு பணம் இருந்தால் போதும். குடும்ப ஆட்சிக்கு யார் இப்படி சலாம் போடுறாங்களோ கலைஞர்கிட்ட அப்படியே சலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில வந்தானா ஏன்பா இல்லை நீங்கள் வயசில் மூத்தவங்க, எங்களோட வயசில் மூத்தவங்க இல்லை, சரிதான்ப்பா அம்பார் அப்படி. இவர் ஸ்டாலின் ஏன் நம்ம காலில் விழல? சேகர்பாபு ஒரு அமைச்சர், கான்ஸ்டியூஷனல் ஓத்தெடுத்திருக்க அமைச்சர், அந்த கார் கதவை திறந்து அந்த அம்மா உட்கார வைக்கலாமா கோவில்களுக்கு வந்தா? நீ மினிஸ்டர். நான் அட்வொகேட்னா அட்வொகேட் ரோப்போட இருக்கணும். அந்த கவுனு அந்த ரோப் இருக்கு இல்லையா, கவுனோட கோட்டு போட்டு கவுனர் நான் வெளியே நடக்கக்கூடாது. அப்படி வெளியே நடக்கிற கவுனை கழட்டி வச்சுட்டு ஆட்டோவிலையாவது போகணும், குறைஞ்சபட்சம் ஆட்டோவிலையாவது போகணும். எங்களுக்குன்னு ஒரு சில ஒருத்தருக்கு ஒரு மேனரிசம் இல்லை. ஒரு அமைச்சர் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கீங்க, கான்ஸ்டியூஷன் உறுதிமொழி, யூ ஆர் த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு சொல்ல, ஒரு மாநிலத்தின் அமைச்சர். நீ போய் காரை கதவு தந்து விட்டா என்ன அர்த்தம்? ஒரு சிட்டிசனுக்கு முதலமைச்சர் மனைவி என்றால் ஒரு சிட்டிசன் தான். ராணி மொனார்க் கிடையாது. அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு இப்போ முதலமைச்சர் மனைவி மரியாதை செலுத்துக்கு அது வருஷம். நீ ஏன் காரத்தை இருக்குது, அந்த சேலை அந்த டோர் கீழே தூக்குனா எடுத்து விடுறது, இதெல்லாம் என்ன வேலை? செருப்படுத்து போடுறது, இதுதான் வேலையா? இது நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் திமுகவுக்காக நாங்கள் அரணாக நின்றோம், கலைஞருக்காக அரணாக நின்றோம். சரி, இப்போ ஒரு தோல்வியினால திமுக கரைஞ்சு போயிரும் அப்படின்னு எப்படி சார் சொல்றீங்க? இன்னும் பலமா அது கலைஞருடைய திமுக அல்ல, இது ஸ்டாலின் திமுக. அதை நீங்க சொன்ன கருணாநிதி சாதிக்காததெல்லாம் ஸ்டாலின் என்ன சாதிச்சாரு? 19 தேர்தல்ல நான் எல்லா 2 முறை மக்களவை தேர்தல்ல மொத்த சீட் அன்னைக்கு எல்லா கட்சி அதிமுக பிரிஞ்சு போயிருந்ததுங்க. இப்பவும் அதிமுக பிரிஞ்சு இப்ப வேற, இப்ப பிரிஞ்சு வேற. அன்னைக்கு பிரிஞ்சு போய் அதிமுக பாதி பேர் அங்க போயிட்டாங்க. எம்ஜிஆர் காலத்துல 17 வருஷம், ஜெயலலிதா காலத்துல தோல்வி இருந்த கலைஞர் நடத்தினார். அந்த மாதிரி தொழில் ஸ்டாலின் நடத்திருக்க முடியாது. பொட்டன்சியலா லீடர்ஷிப் அன்னைக்கு இருந்தாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் ஃபேஸ் பண்ணார். நான் சொல்றேன், ஒரே இது சொல்றேங்க, இதே கலைஞர் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்னு சும்மா இவங்களே சொல்லிக்கிறாங்க. இந்த ஐடிக்காரங்க இவர் தாங்குறாங்களே, இப்போ இலக்கியவாதிகள், ஊடகங்கள், இந்த உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் இருக்காங்களே, மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்னா. நான் ஜெயலலிதா ஒரு சட்டமன்றத்தில் சொன்னார், தளபதி தளபதிங்கிறாருங்க, இவரே இருக்காரு. எந்த தளபதி எந்த போருக்கு போனார்? ஒரு ஜெயலலிதா சொன்னாங்களே இல்லையா? ஆற்காடு வீராசாமி என்பவர் அவர் அப்படியே இருக்கார். பேராசிரியர் என்பவர் ட்விட்டர் பேராசிரியர் அல்ல. இவ்வளோ பேசுனாங்க. அப்போ இதே ஆளுக்கு வீரியமாக அன்னைக்கு பேசியிருக்க வேண்டியதானே? சட்டமன்றத்தில் பேசுனாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? பேராசிரியர் எந்த கல்லூரியில் பேராசிரியர்? யார்? பேராசிரியர் அன்பழகன. அவர் எந்த கல்லூரியில் பேராசிரியர்? ட்விட்டர் அன்னது. அப்போ இவங்களாம் ஏதாவது மூச்சு விட்டாங்களா? அந்த காலம் வேற, இன்றைக்கு எடப்பாடி இருக்க காலம் வேற. சார் நான் இதே சொல்கிறேன் சார். நான் இன்னொரு உதாரணம் சொல்ல, எடப்பாடி முதலமைச்சர், புரோஹித் கவர்னர், ஏதோ அமித்ஷா இந்திய திணிக்கிறாப்புல ஒரு போராட்டம் அறிவித்தாங்க. மறுநாள் போராட்டம். உடனே கவர்னர் கூப்பிட்டு அனுப்பார். புரோஹித் கூட்டம், துரைமுருகனும் மு.க. ஸ்டாலினும் போகிறாங்க. ராஜ்பவனில் போன உடனே என்ன பேசப்பட்டதில்லை, அப்படியே எங்களுடைய போராட்டம் நிறுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? டெல்லியை நடுங்க வைப்போம் எங்கள் போராட்டத்தை, நாளை நடக்கும் போராட்டத்தை அனு முரசொல்லி எழுதுனாங்க, எல்லாம் எழுதுனாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னாங்களா? அதுதான் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞரா ஸ்டாலினுக்கு? ஞாபகம் இருக்கா? அறிவாலயத்திட்ட போராட்டம் நிறுத்தப்பட்டது. அப்போ என்ன உத்தரவாதம் கொடுத்தாரா கவர்னர்? சரி சார், இப்போ அடுத்த அரசியல் களம், விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் விஜய்க்கு எதிராக யார் இருக்க போறாங்க? எங்க பாஜகவா, அதிமுகவா, திமுகவா? வேற என்ன ஃபோர்ஸ் இருக்க போகுது? எங்க நேற்று பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? திமுக முதுகுல காங்கிரஸ் குத்திருச்சு. இப்போ திமுக காரன் ஒரு சக்தியா, அதை ஸ்டாலின் உணரணும். நீங்கள் ஒரு கட்டத்தில் நான் என்கிட்டே சொன்னார், இதே ஸ்டாலின் எப்போ முள்ளிவாய்க்கால் முடிஞ்சோன்னு காங்கிரஸ் ஒரு கூட்டணி வேண்டாம், தலைவிட்டு சொல்லுங்கன்னு என்கிட்டே சொன்னார். நானே சொன்னேன், ஏன்பா கூட்டணி வேண்டாங்கிற? அவங்க முள்ளிவாய்க்கால கொண்டு கூப்பிச்சிட்டா நம்ம எப்படி கூட்டணி வைக்கிறது? இது ஸ்டாலினே என்று சொல்லி நான் கலைஞர்கிட்ட சொன்னேன். அப்போ நான் முக்கியமான ஆளாக தான் இருந்தேங்க திமுகவில். நான் இது இருந்தால் சொல்லிடுவேன், தைரியமாக சொல்லுவேன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி சொன்ன ஸ்டாலின் அதுக்கப்புறம் காங்கிரஸை ரொம்ப மை டியர் பிரதர்
ராகுல் காந்தி இவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று அவரே தான் இந்தியாவிலே முதல்ல முன்மொழிஞ்சார். ஞாபகம் இருக்கா? சொன்னார், மாற்றிக்கிட்டார். இப்போ காங்கிரஸை இங்கே விஜய் கூட பேச போகிறாங்கன்னு சொன்ன எவ்வளவு இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து சேர்த்தாங்க. இதுதான் திமுக. திமுக பழுது ஓட்ட விழுந்துருச்சு, படகு ஓட்ட விழுந்த பகு. அது கலைஞர் காலம் வேறு, அண்ணா காலம் வேறு, அதே மாதிரி அதிமுகவில் எம்ஜிஆர் காலம் வேலை, ஜெயலலிதா காலம் வேறு. அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படியா இருக்கும்போது இப்போ விஜய்க்கும் நெருக்கடி இருக்குது. இப்போ அதிமுகவில் இருக்கிற ஒரு சில ஆட்கள், எடப்பாடிக்கு எதிரான ஆட்கள் அங்கே லீமாராவ் சொன்னாப்புல அவரோட சேரலாம், சேருவாங்களா சேரலையான்னு தெரியாது. ரெண்டாவது விஜய்க்கு இங்கே வந்து 10 லட்சம் கோடி வரைக்கும் இந்தியாவிலே முதல் கடனாளியாக மாநிலம் தமிழ்நாடு, அதை சரி பண்ணணும். ரெண்டாவது உங்களுக்கு அவர் வந்து 6 சமையல் கேஸ் சிலிண்டர் சொல்லியிருக்காரு, எல்பிஜி, அது கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும், அவருக்குள்ள நெருக்கடி. ரெண்டாவது 2500 உரிமை தொகையா, பெண்கள் உரிமை தொகை. பிறகு 2000மோ 3000மோ வயதானவர்களுக்கு ஒரு ஸ்டைபன் கொடுக்குறாங்க. பஸ் பாஸ் எல்லாம் ஃப்ரீ பாஸ். நீங்கள் அரசாங்கம் நடத்துனா எலக்ட்ரிசிட்டி பில் பணம் கட்டணும், பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கினா தான் நீங்கள் நடத்த முடியும். அதுக்கு பெட்ரோல் போடணும், கண்டக்டர் டிரைவர் காசு சம்பளம் கொடுக்கணும், அந்த நிர்வாகத்தை நடத்தணும், அதுக்கு செலவு. நீ வாட்டில் இந்த 4 எப்படி செய்ய போகிறீங்க? அது முதல்ல பிரதானமாக நீங்கள் சொல்லிட்டீங்க. இது எப்படி செய்ய போகிற? தமிழ்நாட்டு கஜானா காலி, எம்டி. மத்திய சர்க்கார்ட்டு தான் நீங்கள் போய் வாங்கணும். நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க. இனிமேல் கடன் வாங்கினா மத்திய சர்க்கார் என்ஓசி கொடுத்தால்தான் நீங்கள் கடன் வாங்க முடியும். இந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி விஜய் வரப்போகிறாருன்னு பார்க்கணும். ரெண்டாவது, அவருக்கு தேவையான 108 சீட்டு. இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்கோம், ஆனால் திமுக கூட்டணி. இதை அவர் ஃபேஸ் பண்ணணும். நாளைக்கு ஏதாவது பில்லுன்னு மசோதா வருதுன்னு வைங்க, கம்யூனிஸ்டில் என்ன சொல்லுவாங்க, ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், மசோதா கூடாதும்பாங்க. அரசாங்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு ஆதரிப்பாங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க வந்து எடப்பாடி கிட்டேருந்து பிரிஞ்சு போகிற ஆட்கள்னு இப்போ பேசப்படுது. அது உண்மையாக நடக்க போதான்னு அப்படி வந்தால் அவங்க வந்து 10 20 கொடுத்தா அது 10 20 வச்சு பிரிய முடியாது. குறைஞ்சபட்சம் பாதி பிரியணும். அந்த பிரிஞ்சு வந்தால் 20 30 வரும். அதை வச்சுட்டு நடத்தினாலும் கூட அவங்கள வச்சுட்டு எப்படி இவர் நடத்த போகிறாருன்னு தெரியலை. எல்லாருக்குமே மந்திரி சபை இல்லை, எல்லாருக்குமே மந்திரி சபையில் இடம் கேட்பாங்க இல்லையா? இப்படியெல்லாம் இருக்குது. இந்த அவர் எதிர்கொள்கின்ற இவ்வளவு பிரச்சனைகளை எப்படி செய்ய போகிறாருங்கிறது தான் பார்க்கணும். அவரோட அமைச்சரவையில் ஒரு திறமையான அமைச்சர்கள், அனுபவமான அமைச்சர் செங்கோட்டையனாக இருக்கார். செங்கோட்டையன் பெரிய அமைச்சரில் மார்க் கிரியேட் பண்ணல. நான் சொல்கிறது விளங்குதா? ஒரு கல்வி அமைச்சர் அப்படி இப்படி இருந்துட்டு நிர்வாகத்தை பார்க்குறாரு. இப்போது இவங்க முதல்லையே இவங்க என்ன ஆச்சுன்னா, அப்போ நான் அவரோட இருந்தவன் இந்த ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் எனக்கு அது சரியாக வர. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஆட்சி அமைக்க போகும்போது அங்கே இருக்க ஒரு நான் தான் என்ன சொல்லியிருப்பேன், டிவிகே இஸ் த ஒன்லி சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி, ப்ளீஸ் கால் அஸ் டு ஃபார்ம் கவர்மெண்ட் லெட்டர் எழுதியிருப்பேன். அந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லையா? காங்கிரஸ் கூட கூட்டணி சர்க்கார் சேர்ந்துச்சு, கூட்டணி அமைச்சரை வாங்கிக்க போகிறோன்னு லெட்டர் எழுதிட்டு போனாங்க. அனுபவமான ஆட்களும் இல்லை. பட்ஜெட் யாரால் போட முடியுது, யார் பட்ஜெட் எழுத போகிறாங்கன்னு தெரியல. அதிகாரிகள் எழுதி கொடுத்தாலும் அது நல்ல விதம் வாதிச்சு சீர் பண்ணணும். இப்படிலாம் அதை செட் பண்ணி கொண்டு வரணும். இப்படிலாம் பல பிரச்சனை விஜய்க்கு இருக்குது நிர்வாகியாக. ஆனால் திறமையான ஆட்கள் அவர்கிட்ட யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த ஆரம்ப இடத்துல இருந்தவன். அப்படியான சொல்ல புஷி ஆனந்த் பாண்டிச்சேரி அரசியல் இருந்தவர். அது எப்படி கொண்டு வராங்கன்னா கொஞ்சம் இருந்து பார்க்கணும். 6 மாதம் நம்ம அவங்கள பற்றி குறை பேசக்கூடாது. காமராஜர் சொன்னார் இல்லையா, திமுக ஆட்சிக்கு வந்தால் இன்னும் 6 மாதம் வரைக்கும் நாங்கள் ஒன்றும் குறை சொல்ல மாட்டோம். அவங்க இப்போ தான் வந்திருக்கிறாங்க. சரி, இப்படியான சூழ்நிலை பார்ப்போம். தமிழ்நாடு அரசியல் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நன்றி சார். நிறைய கருத்துக்களை இந்த அரசியல் காலகட்டம் குறித்து பதிவு செஞ்சுருக்கீங்க. மிக மகிழ்ச்சி.